ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பொருளில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வெட்டிங் இன்விடேஷன் வீடியோ எப்படி கிரியேட் பண்ணணும் கோய்க்கோ ஷேர்டன் ஷூட்டோ நம்ம பார்த்துடலாமா? அதுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஆப் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ஓகே, அப்படிலாம் நான் வந்து டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணுறேன், வேணுன்றங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ இப்போ நான் கொடுத்த ப்ராஜெக்ட் நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோம். ஸோ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ணாக்க இதில் இப்பொழுது ஷோகம். ஸோ ஜஸ்ட்டு நான் சொல்கிற ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும், நம்ம ஈஸியாக வந்து படகு க்ரியேட் பண்ணிடலாம். ரொம்பவே ஈஸி தான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்க இதில் யூஸ் பண்ணிக்க இந்த ஃபாண்ட் மட்டும் வந்து பண்ணாக்க உங்கள் ஐட்மோஸ்டில் எப்படி நம்ம இன்க்ளூட் பண்ணாமல் பார்த்தலாமா? அதுக்கு இங்கே இருக்கிற அந்த டெஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். கீழே டெஸ்ட் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே ஃபாண்ட் ஷோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே வெவ்வேறு ஃபாண்ட்ஸ் இருக்கா அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மேலே கால 3 பட்டன் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்க. கீழே வந்து பண்ண ஃபாண்ட் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே கால 3 பட்டன் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்க. கீழே வந்து பண்ணக்க டவுன்லோட் மொபைல் வந்து பண்ணக்க ஷோ ஆகும். ஸோ இதில் தான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் வந்து பண்ணக்க இருக்கும். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோட ஃபாண்ட் எந்த ஃபைல் வச்சுருக்கணும் அந்த ஃபைலுக்கு நான் வந்து பண்ணக்க போய்க்கிறேன். ஸோ ஃபாண்ட் நேம் வந்து பண்ணக்க இதுதான் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் இது நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க இன்புட் ஆயிரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணினாக்கா உங்கள் ஐட்மோஷன் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கணும். ஓகே, ஸோ ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணது ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்து பண்ணாக்க நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்புட் பண்ணால் அதே ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தினாக்கா அந்த ஃபாண்ட் வந்து பண்ணால் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்படி உங்களுக்கு அது சேஞ்ச் ஆகலைனாக்கா அது எப்படி ஃபிக்ஸட் வந்து பண்ணாக்க நான் வந்து போக போக வந்து பண்ணாக்க சொல்லிடுறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து பண்ணாக்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்கலாம். ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் எது நம்ம ஆட் பண்ண வேணாம். ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து பண்ணாக்க கணேசன் இருக்கா, ஜஸ்ட் இதுக்கு பதிலாக வந்து பண்ண உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதாவது வேணால் நீங்கள் டெஸ்ட்டை இங்கே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட் மேல் நம்ம வந்து பண்ணாக்க டெக்கனே கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படி நம்ம மூவ் பண்ணிக்கலாம். கரெக்டாக வந்து பண்ணாக்க 4 பாயிண்ட் கிட்ட வந்து பண்ணாக்க வந்துக்குங்க. இப்போ நாம் இதுக்கு வந்து பண்ண ஒரு சின்ன டெம்ப்ளேட் வந்து பண்ணாக்க நம்ம ஆட் பண்ணிக்கலாமா? அதுக்கு கீழே ப்ளஸ் கிளிக் போயிட்டு மீடியா கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு இந்த டெம்ப்ளேட் நம்ம எட்டில் கொடுத்துருக்க டவுன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நம்ம செல்ல போயிட்டு மேலே கால ப்ளஸ் இருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த லேயர் வந்து பண்ணாக்க சரி லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேயருக்கும் கீழே நீங்கள் மூவ் பண்ணிக்கணுங்க. ஸோ நான் சொல்கிற இடத்துல நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இந்த இடத்துல வந்து பண்ணாக்க இந்த ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்க அந்த விநாயகரோட இமேஜ் இருப்பாருங்க. ஸோ அதுக்கும் மேலே இந்த சர்க்கிள்னு ஒரு லேயர் இருக்கா, ஜஸ்ட் இந்த வெட்டிங் இன்விடேஷன் கீழே ஜஸ்ட் அது கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க. ஸோ இது லாஸ்ட் இருக்காமல் செக் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் இதாக இருக்குது, நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ணால் அந்த டெம்ப்ளேட் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கீழே மூட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சைடில் இருக்கிற ஃபஸ்ட் மெத்தடை யூஸ் பண்ணி இது லைட்டாக நீங்கள் வந்து பண்ணிக்க இப்போதைக்கு நீங்கள் ஜூம் பண்ணி விட்டுங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வேணும்னாக்க நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் நான் லைட்டாக வந்து பண்ணாக்க ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, லைட்டாக ஒரு 2600 கிட்ட நம்ம வந்து பண்ணாக்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுவே போதும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஜூம் பண்ணலாமா? ஓகே, ஸோ இதுவும் வந்து பண்ணிக்க போதும். ஓகே, ஸோ இப்போ நாம் டெம்ப்ளேட் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் வந்து பண்ணாக்க இந்த வெட்டிங் இன்விடேஷன் இருக்கா, ஸோ இந்த இடத்துக்கிட்ட வந்து பண்ணாக்க வந்துக்குங்க. இப்போ நாம் அப்படியே மூவ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல வந்து பண்ணாக்க பிக்கை நீங்கள் ஆட் பண்ணோம். ஜஸ்ட் இந்த இடத்துல ஃபோட்டோ ஒரு லேயர் இருக்கா, ஜஸ்ட் அந்த லேயர் இங்கே கிளிக் பண்ணிட்டு கீழே எடுக்க இருக்கா அதை இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணாக்க நீங்கள் நார்மல் பிக்கு ஆட் பண்ணலாம், பேஜ் இமேஜை நீங்கள் ஆட் பண்ணலாம், அது உங்களுடைய விருப்பம் தான். நான் பேஜ் இமேஜ் தான் ஆட் பண்ண போகிறேன், அதனால் இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டேன். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டுட்டு இந்த லேயர் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த பிக்கை நான் செலக்ட் பண்ணிவிட்டேன். கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த கரெக்டாக பாயோட பிக்கு மாப்பிளோட ஃபோட்டோ மட்டும் கரெக்டாக ஷோ ஆகிற மாதிரி நான் அசென்ட் பண்ணி ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ அப்படியே நம்ம வந்து பண்ணாக்க பேக் போயிட்டு அப்படி மூவ் பண்ணி பார்க்கலாமா? ஸோ ஜஸ்ட்டு பிக் ஆட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதில் வந்து பண்ணாக்க இந்த நேம் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ ஃபோட்டோ கீழே டெஸ்ட் இருக்கா அது நீங்கள் கிளிக் போயிட்டு டெஸ்ட்டில் போயிட்டு இந்த இடத்துல மாப்பிளோடைய நேம் வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு மேலே நீங்கள் டிக்கெட் வந்து பண்ணாக்க நீங்கள் கொடுத்துங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணாக்க பிக்கு ஃபோட்டோ இருக்கா ஜஸ்ட்டு அது உள்ளே போயிட்டு ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணாக்க பொண்ணுடைய ஃபோட்டோ மட்டும் ஜஸ்ட்டு நாம் ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ அப்படியே நம்ம பேக் போய்க்கலாமா? ஜஸ்ட் மூவ் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஜஸ்ட் இது ஆட் ஆகிடுச்சு. ஸோ அது கீழே டெஸ்ட் இருக்குது அது கீழே பெருசில் போய்ட்டு இந்த இடத்துல பொண்ணுடைய நேம் வந்து பண்ணாக்க நீங்கள் கொடுத்து மேல் நீங்கள் டிக்கெட்டை வந்து பண்ணாக்க நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நம்ம மூவ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வந்து பண்ணாக்க கல்யாணம் என்றைக்கு நடக்குதோ ஸோ அதோடைய டேட்டு டைம் வந்து பண்ணாக்க இந்த இடத்துல அந்த டெஸ்ட்டை கிளிக் போய்ட்டு டெஸ்ட்டில் போய்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. மேல் நம்ம டிக்கெட்டை கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படி மூவ் பண்ணலாமா? ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணாக்க கரெக்டாக பிளேஸு. ஓகே, ஸோ அது வந்து பண்ணாக்க இந்த டெஸ்ட்டை கிளிக் போய்ட்டு டெஸ்ட்டில் போய்ட்டு கரெக்டாக வந்து பண்ணாக்க நீங்கள் கொடுத்துக்கோங்க.
ஓகே, ஜஸ்ட் அப்படியே மூவ் பண்ணலாம். லாஸ்ட்டில் சேவ் த டேட் தான் இருக்கும். இது நம்ம சேஞ்ச் பண்ண வேணாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஃபைனலி இதுக்கான ஒரு சின்ன மூவ்ஃபிட் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா? அப்போ தான் பார்க்குறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் எடுத்துக்கிட்டு வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ் கில் போயிட்டு ஆப்ஜெக்ட் எலமெண்ட் இருக்கா அது இங்கே கில் பண்ணிக்கோங்க. இதில் கேமரா ஒன்று ஆப்ஷன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த லேயர் வந்து பண்ணாக்க கரெக்டாக நெக்ஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து பண்ணாக்க கட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த பாக்ஸை கில் பெட்டில் கேமரா ஆப்ஷன் வந்து பண்ணாக்க ஆஃப் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண கேமரா லேயர் நம்ம கில் போயிட்டு கீழே மூட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணி கரெக்டாக இந்த ஃபஸ்ட் ஸ்டார்டிங் எடுத்துகிட்டு வந்துட்டு சைடில் கீ ஃபார்ம்ஸ் இருக்கா ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃபார்ம் நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தள்ளி போயிட்டு அவங்க ஒரு கீ ஃபார்ம் நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டுக்கு போயிட்டு அவங்க ஒரு கீ ஃபார்ம் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்து பண்ணாக்க ஃபஸ்ட் கீ ஃபார்ம் வந்துட்டு இந்த இடத்துல வந்து பண்ண XYZ இருக்கா Z நீங்கள் கில் பண்ணிட்டு இது லைட்டாக வந்து பண்ணாக்க நீங்கள் மேலுக்கு மூவ் பண்ணுங்கள். இந்த பாக்ஸில் லைட்டாக வந்து பண்ணாக்க ஜூம் ஆகும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் ஜூம் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் இந்த ரெண்டு ஃபிலிமுக்கும் நீங்கள் சென்டர் கொண்டுட்டு சைடில் கிராஃப் ஆப்ஷன் கில் போயிட்டு இப்போ நான் செட் பண்ணும்போது கிராஃபை மட்டும் நீங்கள் செட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, இப்படி நம்ம பேக் போய்க்கலாம். இப்போ நீங்கள் லாஸ்ட் ஃபிலிம் போயிட்டு இதை நம்ம வந்து பண்ணாக்க லைட்டு நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கொஞ்சம் நான் லைட்டாக வந்து பண்ணாக்க இந்த பாக்ஸில் லைட்டாக கீழே மூவ் பண்ணி இதோட சைஸை மட்டும் லைட்டாக கம்மி பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் மூவ் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆட் ஆகிடுச்சா? நெக்ஸ்ட் இந்த லேயரே அடுத்தடுத்து புக் மாதிரி தகுந்த மாதிரி எப்படி ஃபிக்ஸ் ஆகும் மட்டும் நம்ம பார்த்துடலாம். ஜஸ்ட் அதுக்கு அந்த கேமரா லேயரை கில் போயிட்டு இந்த பாக்ஸை கில் போயிட்டு காப் லேயருக்கு அதை கில் பண்ணுறீங்க. இப்போ நெக்ஸ்ட் மோர் போயிட்டு அங்கே காப்பி பண்ணதே அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேன்றதை நீங்கள் கில் பண்ணிக்கங்க. ஸோ இது நெக்ஸ்ட் மோருக்கு நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ கரெக்டாக தான் இருக்குது, எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம். இப்போ நெக்ஸ்ட் போயிட்டு மறுபடியும் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் கரெக்டாக தான் இருக்குது, மறுபடியும் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் கரெக்டாக தான் இருக்குது, மறுபடியும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம், ஜஸ்ட்டு பேஸ்ட்ன்றதை மட்டும் நீங்கள் கொடுத்து விட்டுக்குங்க. ஸோ லாஸ்ட் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஜஸ்ட்டு லாஸ்ட்டு போயிட்டு அந்த கேமரா லேயர் கில் போயிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் கில் போயிட்டு இந்த ஆப்ஷன் கில் பண்ணி இங்கே செலக்ட் பண்ணி விட்டுங்க. ஓகே, ஸோ அவ்வளோ. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டில் நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ணாக்க கரெக்டாக நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி உங்களுக்கு கரெக்டாக இது ஆட் ஆகிடுச்சா? ஸோ அவ்வளோதான் கெஸ். நெக்ஸ்ட்டு நீங்கள் சூப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே விஷயம் தான். ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கான்றது ஒரு டைம் நீங்கள் 2 டைம் கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் இந்த காம்பினேஷன் மட்டும் ஆளில் தான் இருக்கா நீங்கள் மறக்காமல் நீங்கள் செக் பண்ணிவிட்டு மேலே சூப் பட்டன் இருக்கா கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக வந்து பண்ண செட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, ஸோ அவ்வளோதான் கெஸ். இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணாக்கா மறக்காமல் நம்மளுடைய ஃபேமிலியை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.